வணக்கம் நேயர்களே. திடீரென்று உங்களை இளநீர் குடிக்க வேண்டாம் என்று சொன்னால் என்ன சொல்லுவீர்கள்? ஆனால் நாங்கள் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் இளநீரே தொட மாட்டீங்க. எல்லாரும் இல்ல, யார் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். சிறுநீரக நோய் உள்ளவர்கள் இளநீர் குடிக்கக்கூடாது. ஏனென்றால் இளநீரில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது. பொட்டாசியம் அதிகமாக உள்ள இளநீரை நீங்கள் குடிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு சிறுநீர் பிரச்சனை அதிகமாகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், நிறைய பிரச்சனைகள் பாதிப்புகள் இருக்கிறது. இதைவிட மிக முக்கியமாக இளநீரில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும். ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட நாங்கள் பயன்படுத்துகின்ற சர்க்கரை அளவை விட அவ்வளவு மோசமான பிரச்சனை அதில் இல்லாவிட்டாலும் கூட அந்த சர்க்கரை அளவு அதிகமாக உள்ள இளநீர் நாங்கள் பருகுகின்ற பொழுது, அதுவும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் பருகுகின்ற பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாகலாம். எனவே நீரிழிவு நோய் உள்ளவர்களும் இளநீர் பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். விட்டாக விட்டாலும் நல்லது என்கின்றார்கள் மருத்துவர்கள். சோடியம் குறைவாக உள்ள பொருள் இந்த இளநீர். சோடியம் குறைவாக இளநீரில் இருப்பதால் இளநீர் குடிக்கின்றவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இரத்த அழுத்தம் குறைவாக இருந்தால் அல்லது அதிகமாக இருந்து நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரைகளை பெற்றுக் கொண்டிருந்தால் நீங்கள் இளநீர் குடிப்பதை நிறுத்த வேண்டும். அது உங்களுக்கு இரத்த அழுத்தத்தில் மாறுபட்ட விடயங்களை கொண்டு வரும். எனவே மிக அவதானமாக, இளநீர் என்பது இயற்கையாக வருகின்ற ஒரு பானம். அதை குடித்தால் பசிக்காது, சாப்பிட தேவையில்லை, சாப்பாடு குறைச்சா உடம்பு குறையும் என்று யோசிக்கின்றவர்களும், பொதுவாக அலுவலகங்களில் வேலை செய்கின்றவர்கள் மதிய நேரங்களில் இளநீர் குடிப்பார்கள். அது நான் கொழும்பில் அதிகமாக பார்த்திருக்கிறேன், நான் உட்பட. ஆனால் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால், இளநீர் கலோரி குறைந்த ஒரு பானம். அது குடித்தால் உண்மையில் பசிக்காது, சாப்பாட்டை குறைச்சா உடம்பு குறையும். சர்க்கரையின் அளவு இளநீரில் அதிகமாக இருப்பதால் நீங்கள் இளநீரையே தொடர்ச்சியாக குடித்து கொண்டு வருவீங்களா இருந்தால் இரத்தத்தில் உங்களை அறியாமல் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். அது அதிகரித்தா நீரிழிவு நோய் தானாகவே உங்களுக்கு ஏற்படும். இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு இளநீர் குடித்தா நல்லதுன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் இளநீர் தொடர்ச்சியாக குடித்தால் அவர்களுக்கு அஜீரண பிரச்சனை, வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். எனவே அவர்களுக்கும் அளவாக இளநீரை கொடுக்க வேண்டும். விட்டமின் சி அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் அது ஆபத்தில் முடியும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இளநீர் என்பது விருப்பமில்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதிலும் இளநீரை விட அதில் அந்த வழுக்கலை சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா, அது வேறு லெவல் இல்லையா? அந்த டேஸ்ட்டை உண்மையில் அதை ஃபீல் பண்ணி சாப்பிட்ற, இளநீரை குடிச்சிட்டு வழுக்கலை சாப்பிட்றது அது வேறு விதமான ஒரு டேஸ்ட். அப்படி சாப்பிட்றவங்க கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கா, இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கா, எல்லாத்தையும் யோசிங்க. யோசிச்சுட்டு குடிங்க. அல்லது எங்களை அறியாமல் நாங்களே நோயை விலை கொடுத்து வாங்குவது போல அல்லது இருக்கின்ற நோயை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்போம். எதிலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதற்கு இந்த காணொளி சாட்சி. மீண்டும் இணைந்து கொள்வோம். இணைந்திருங்கள்.